அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் தொலைக்காட்சியில் கண்ம நிகழ்விலே எங்களோடு 9 வாரங்களாக பாலசுப்ரமணியம் அவர்கள் லண்டனிலிருந்து பன்முக ஆளுமை கொண்ட எழுத்தாளராக இருக்கின்றார். அவரோடு நாங்கள் 9 பதிவுகளை நிறைவாக்கி 10வது பதிவோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் அம்மா, மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா. உங்களுடைய எழுத்துறை சம்பந்தப்பட்ட பல்துறைக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை லண்டனில் 5 பதவிகளை வகித்திருந்த விடயங்கள் என்று சொல்லி இந்தியாவுக்கு சென்றாலும் சொல்லி பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். இன்று முழுமையாக உங்களுடைய லண்டனில் அல்லது நீங்கள் எழுதி உங்கள் வசம் வைத்து வெளியிடப்பட்ட புத்தகங்களை பற்றிய ஒரு பார்வையாக முறை பார்வையாக அந்த வகையில் கூறுங்களம்மா, நீங்கள் எழுதி பிரசுரமான இப்பொழுது பிரசுரிக்க இருக்கின்ற புத்தகங்கள் மருத்துவ ரீதியான ஆலோசனைகள் மட்டுமல்ல, பல விடயங்களை எழுதியிருக்கின்ற சமுதாயத்திற்கு பல விடயங்களை எழுதியிருக்கின்ற அதில் நீங்கள் லண்டனில் எழுதி பிரசுரிக்கப்பட்ட புத்தகங்கள், லண்டனில் அல்லது இந்தியாவில் பிரசுரிக்கப்பட்ட புத்தகங்களை அதை பற்றி என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி. இலங்கையில் ஆரம்பித்த எழுத்து இந்தியாவில் பிரசுரிக்கப்பட்டு இலங்கையில் பிரசுரிக்கப்பட்டு லண்டனில் தொடங்கி என்று வந்தாலும் அந்த தொடர்கதைகள் என்று எழுத தொடங்கினது லண்டன்ல. ஆனால் அது தொடர்கதைகள் என்று லண்டன் சொல்ல 2 கதைகள் வந்தன. ஒன்று உலகமெல்லாம் வியாபாரிகள், அதுதான் முதலாவதாக எழுதின நாவல் லண்டன் முரசுக்கு. இதுதான் அந்த லண்டன்ல வந்த உலகமெல்லாம் வியாபாரிகள் நாவல். உலகமெல்லாம் வியாபாரிகள் இதுதான் முதலாவதாக தொடர்கதையாக லண்டன் முரசுல வந்த நாவல். இதெல்லாம் படித்த இலங்கையில் உள்ள இலக்கியவாதிகள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்த நாவல், அதுவும் மற்றவர்களின் கவனத்தை இருந்த நாவல் என்று சொல்லலாம். அது தேம்ஸ் நதிக்கரையில வேற பேர்ல லண்டன் முரசுல வந்த தேம்ஸ் நதிக்கரை. இந்த நாவல் வந்த காலத்துல நான் சொன்னேன், இலங்கையில சித்திரன் பத்திரிகை எழுதினதால பிரச்சனை வந்தேன். அங்க போன உடனே சித்திரன் பத்திரிகையில வளர்ந்த கதையால இன்னும் அங்க தெரியப்பட்ட மாதிரி எழுத்தாளரா வந்துட்டு அவனால் லண்டனுக்கு வந்து இறங்கி கொஞ்ச நாள்ல பத்மநாப ஐயர் போன் பண்ணி கேட்டார், எங்களுக்கு உங்களோட எழுத்துக்களை சிறுகதைகள் கதைகள் தர முடியுமான்னு. அப்ப சிறுகதைகளை அலைக்கு அனுப்பி பிரசுரிக்கப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்ப அவர் கொஞ்சம் வந்த அனுபவத்தை பற்றி, நீங்கள் என்னத்தை கண்டீங்கள், நீங்கள் போனதற்கும் இங்க வந்திருக்கும் இடையில யாழ்ப்பாணம் என்ன மாதிரி மாறி இருக்கு. 10 இயர்ஸுக்கு பிறகு போறோம் நாங்கள். 70 வாரம் 80 ஜனவரியில இருக்கிறோம். எக்ஸாக்ட்லி 10 இயர்ஸ் லேட்டா போய் நிற்கிறோம். பின்ன அதை பற்றி எழுத சொன்னார். பின்ன அதுதான் ஒரு கோட விடுமுறை நாவல். அதுதான் இன்று ஜேர்னி டு ஜாஃப்னா என்ற பெயரில் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. இந்த ஒரு கோட விடுமுறை தான் இலங்கையில் முதலாவதாக வந்த டயஸ்போரா நாவல், புலம்பெயர் நாவல். அது மட்டுமல்லாமல் இந்த நாவல் தான் இந்தியாவில் எங்கள் பிரச்சனையை காட்டிய நாவல். அப்ப இது சரித்திர முக்கியமான நாவல். அப்ப அது இங்கிலீஷ்ல வந்த உடனே அவன் பப்ளிஷர் சொன்னான், இது ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த அளவுக்கு ஒரு சரித்திரத்தை மட்டுமில்லை, அந்த மக்கள் எதிர்நோக்கிய கொடுமையான ஒடுக்குமுறைய ஒரு சாதாரண அந்நியன் மாதிரி வளர்ந்துட்டான். 10 வருஷம், அவன் வந்தது 15 வருஷம் இந்த கதையில. அது போன உடனே அங்க போன அவனுக்கு வித்தியாசமா இருக்கு. இந்த நாட்டு ஆனா இருந்து வெளியில் போனான், இந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கின்ற அளவுக்கு அந்த நாடு மாறி இருக்குது. ஏனென்றால் ஒரு அந்நிய ஆதிக்கம் உள்ள நாடு மாதிரிதான் இருக்குது அங்க. அதுதான் அந்த ஒரு கோட முறையில வந்த முக்கியமான இது. அதுக்கு பிறகு தில்லையாற்றங்கரை ஏன் எழுதப்பட்டிருந்தால், அந்த காலத்துல டாக்டர் சிவசேகரம் இங்க வந்திருந்தார், ப்ரொஃபசர் சிவசேகரம். அப்ப அப்படி கொஞ்சம் இலக்கிய ஆளுமைகள். அடுத்தது பாலசுப்ரமணியம் எங்களோட ஊர் கதைகளை நான் சொல்ல இந்த எல்லாத்தையும் ஆவணப்படுத்துங்கன்னு சொல்லுவார். அப்போ இந்த நாவல் தில்லையாற்றங்கரை இது வந்தது. அது எப்ப வந்ததுன்னா, தில்லையாற்றங்கரை 1987ஆம் ஆண்டு பப்ளிஷ் பை பிரஸ் இந்தியாவில் 2 தரம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. முதலாவது 2வது தரம் மணிமேகலை பிரசுரம் என்று நினைக்கிறேன். அப்ப 2 தரம் பப்ளிஷ் பண்ணப்பட்ட நாவல். அந்த நாவல் தான் ஆங்கிலத்தில் தில்லையாற்றங்கரை என்று அயலி என்ற ஒரு வெப் சீரிஸாக இந்தியாவில் திருடப்பட்டு திரையிடப்பட்டிருக்கிறது. இது 2 தரம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது இந்தியாவில்.
இது மிக 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 ஆவலாக பெண்களால் படிக்கப்பட்ட நாவல். என்றால் எங்கள் மாணவர்களாக வந்தவர்கள் எப்படி அவர்கள் வாழ்க்கை முறை என்று மட்டுமில்லாம அவர்கள் இந்த லண்டன்ல இருக்க காதல், அதால வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எழுதினபடியா இது மிக பிரபலமான நாவலா இன்றும் பேசப்படுகிறது. இப்ப அது ஆங்கிலத்தில் கூடிய விரைவில் வெளிவரும். அடுத்தது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முதலாவது சாகித்ய அகாடமி கிடைச்ச நாவல் பனி பெய்யும் இரவுகள். இதுவும் ஒரு சரித்திர முக்கியமான நாவல். IVF பிரெக்னன்சி என்ன தெரியும் தானே, செயற்கை கற்பத்தை பற்றி எழுதின முதலாவது தமிழ் நாவல். இந்தியாவில் 8 நாவல்களை எடுத்து திருமதி டாக்டர் பிரியா கலாநிதி பட்டத்துக்கு படிச்சாங்க. அப்ப நிறைய எழுதியிருக்கிறாங்க அந்த நாவலை பற்றி. ரெண்டாவது பெண்களை பற்றிய ஆண் பார்வை என்றாலும் அதுல ஆர்டிபிஷியல் கற்பம் பண்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த நாவல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிபேட்டை கொண்டு வந்தது, தர்க்கத்தை கொண்டு வந்தது. அப்படின்னா அதிண்ட பிரதிபலிப்புத்தான் அந்த புத்தகம் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது. அப்போ ஒவ்வொரு நாவலும், இப்ப நான் சொல்ற நாவல்களா ஒவ்வொரு கதை பின்னால், அந்த நாவலுக்கு பின்னாலேயே கதைகள் இருக்குது. அடுத்ததாக புத்தகமா வந்தது உலகமெல்லாம் வியாபாரிகள். தொடர்கையா வந்தது புத்தகமா வருகிறது எத்தனையாம் ஆண்டு என்றால் அது 91ஆம் ஆண்டு வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் பிசினஸ்மேன் இது வந்தது. வசந்தம் வந்து போய்விட்டதும் அடுத்ததும் இதுவும் ஒரு பரிசு பெற்ற நாவல். வசந்தம் வந்து போய்விட்டுதான் சாகித்ய அகாடமி எடுத்த 2வது நாவல் நினைக்கிறேன். இதுவும் லண்டன் மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து வந்த பெண்களை பற்றிய கதை மட்டுமல்ல, அதுக்குள்ள நிறைய இலங்கை அரசியலை பற்றிய விடயங்கள் எல்லாம் இருக்கு. வசந்தம் வந்து போய்விட்டது. பின்ன அதுவும் பரிசு பெற்ற நாவல். ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு காரணங்களால ஒரு முக்கியத்துவம் உள்ள நாவலா தான் இருக்குது. அடுத்ததா வந்தது அவனும் சில வருடங்களும். இது என்னுடைய திரைப்படப்பட்ட வாழ்க்கை பற்றி எழுதின நாவல். ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதபடியா சிநேகிதர்கள் வாய்ச்சவங்க அவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் உலகத்துல படம் ஆரம்பிச்சது 887ஆம் ஆண்டு என்றாலும் அது 130-40 years வருது. பட சினிமா பற்றி நிறைய கதைகள் வருது தவிர ஒரு பட சினிமா கல்லூரியை பற்றி உலகால ஒரு கதை வர இல்லை. அப்ப இதுதான் முதலாவது நாவல். அப்ப இது முக்கியத்துவம் பெற போற நாவல் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது நாளைய மனிதர்கள் வந்தது. நாளைய மனிதர்கள் எப்ப வந்தென்றால் 2004ஆம் ஆண்டு வந்தது. இதுவும் பழமையில இருக்கிற சில ஆணாதிக்க விடயங்கள், அடக்குமுறை மற்ற மக்களை அடக்கு வைக்கிற அதெல்லாம் நேற்றைய மனிதர்கள். அப்ப நாளைய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு கற்பனை தான். குரு என்று நான் சொல்லுவேன், இலக்கியத்துல குரு என்று சொல்லுவேன். கோவஞானியா சொல்லுவார், எங்களது தமிழ் சமூகத்துல இன்னும் நாளைய மனிதர்கள் இருக்கிறாங்க, கூட இன்னும் பழமையை காப்பாற்ற மனிதர்கள் தான் இருக்கிறாங்க என்று சொன்னார். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரி எடுத்தால் அம்மான்ற ஒரு பெண் என்றால் இதுல பல சிறுகதைகள் இருக்கின்றன. அம்மான்ற ஒரு பெண் என்ற கதை, இந்த சிறுகதையை தலையங்கமா எடுத்தனான் என்றால் அவ ஆசைப்பட்டு முதல் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறா. முதல் மகன் கல்யாணம் சரி வரையிலேன்னு உடனே அந்த அம்மா படுற கர்ம சங்கடம், ஐயோ என்ற மகன் வாழ்க்கை இப்படி போனதே, என்ன காப்பாற்ற வேண்டியவனை நான் காப்பாற்ற மனதளவில் உள ரீதியாக அவன் படுற பாட அவ தாங்க முடியல. ஆனாலும் அவளோட அம்மான்ற ஒரு டியூட்டிக்கு அங்கால இன்னும் அந்த பெண்ணையும் பற்றி இவ யோசிக்கிறா, ஏனென்ற மகனோட வாழா போனாண்டு. அத பெண்ணாகத்தான் யோசிக்கிறா, மாமியார திட்ட இல்லை. அப்ப இந்த பல பரிமாணங்கள் இந்த நாவல் சொல்லுது. அதான் இந்த கதை. மற்றது கல்யாணம் பேசி பொம்பளை பார்க்க வரையினம் அவளுக்கு அழுத்து போச்சுது. பிள்ளை கோயிலுக்கு போகும்பான்னு கூட்டி கொண்டு போற அம்மா என்னென்னா அங்க ஒரு படியன் வருவான் எங்களை பார்க்க. அவர் சொன்னார், நீங்க கோயிலுக்கு வந்தா தான் பார்க்கலாமண்டு. பின் அவளுக்கு அழுத்து போச்சுது, அங்க பார்க்கணும் இஞ்ச பார்க்கணுமாண்டு. கடைசியா சொல்றாம்மா, நாளைக்கு 6 பேர் வேணும், வலிக்கிட்டு கொண்டு மகளண்டு. பின் அவள் அழுதுபட்டு சொல்றாள், அம்மா என்னால ஒரு காட்சி பொருளா இருந்தது போதும், இது நடக்கட்டும், அது வரைக்கும் என்ன பேசாவோடு. கல்யாணம் பேசி சாத்திரம் பார்த்து அந்த பார்த்து இந்த பார்த்து எல்லாம் செய்து அடுத்து போன ஒரு முதுகண்ணின்ற ஒரு விம்மல், ஒரு வேதனை, ஒரு விரும்பல், அதைத்தான் அந்த கதை வெளிப்படுத்துது. அடுத்தது ஏக்கம் என்ற கதை.
பெண்கள் கதையை பற்றி தான் நிறைய அதுல எழுதப்பட்டிருக்குது. அது வந்தது 96ஆம் ஆண்டு வந்தது. இதுவும் பெண்களின் என்னுடைய கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் குடும்பம் பெண்கள் சம்பந்தமான சிறுகதைகள் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, இந்த நாவல்கள் எல்லாம் அரசியல் கூட பேசும், ஆனால் பெண்கள் சிறுகதைகள் எல்லாம் பெண்ணிய பார்வையில பல பரிமாணங்கள், ஆணாதிக்கம் மட்டுமில்லை, வேலையில படுற துன்பம், குடும்பங்கள்ல படுற துன்பம், சாதி ரீதியா படுற துன்பம், உத்தியோக ரீதியா படுற துன்பம் ஆண்களுக்கு வராம இல்லை, ஆனால் அவை முகம் கொடுக்கிற விதம் வேறு. அப்ப என்னென்று இது எல்லாத்தையும் பார்க்கணும் என்றால் அந்த நாவல். அடுத்தது அரைகுறை அடிமைகள் என்றது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கை தமிழரை பற்றிய கதை. அவன் ஒரு டாக்டர் இங்கே வந்திருக்கிறான், அவன் ட்ரீட் பண்றான் அங்க வர்ற பேஷண்ட்ஸ்களை. அந்த நேரம் அவன் குடும்பம் இலங்கையில் என்ன மாதிரி அழியுதுன்றது வருது. அப்போ யாரையும் உயிரை காப்பாற்றெல்லாம் செய்கிறான், ஆனால் தன் குடும்பத்தை பார்க்க இவர்களுக்கு அங்க ஆக்கள் இல்லை. அந்த அளவுக்கு இலங்கை சமுதாயம், இலங்கை தமிழ் சமுதாயம் அடங்கி ஒடுங்கி போயிருக்கிற அரைக்குறை அடிமைகளா இருக்கிறது இந்த கதை, இந்த நாவல் சொல்லுது. இதுவும் பெண்கள் சிறுகதைதான். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கதைகள் இருக்கு. இல்லை எதிர்காலத்தின் மாலை நேரம்ன்றது, இது ஒரு கே மனிதன், இவளுக்கு தெரியாத அவன் கே என்று. இந்த பொம்பளை ஒரு தனியா ஒரு ஸ்டேஷன்ல பின்னேறம் அகப்பட்டு கொண்டது. அங்க 2-3 களங்கள் பிக்பாக்கெட் அடைக்கிறவங்க இவளை நோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பின்ன அந்த கே இவளை சைட் அடிக்கிறபடிய மாதிரி தான் கதைக்கிறான். என்னடா அவங்க தள்ளி நிக்கட்டுமெண்டு. இவளுக்கு எரிச்சல் வருது கடைசியா. பின்ன ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் லேட்டா வந்ததால இந்த பிரச்சனை வருது. அவைக்கு ட்ரெயின் வருது இல்லை, 2 பேரும் எல்லாரும் ஒண்டா வரையணும். இறங்கைக்கு சொல்றான், என்னை பற்றி பயப்படாத, நான் ஒன்றும் சிரத்தை இல்லை, அவங்களிருந்து காப்பாற்றத்தான் உன்னோட கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பழகினான், நான் கேன்னு சொல்லி போட்டு போறான். பின்ன அவளுக்கு ஆக்களை தெரியாம தேவையில்லாம லேபிள் குத்தாத என்ற ஒரு அறிவு வருது. இவ்வளவு நேரம் மனதுக்குள்ள திட்டி கொண்டிருந்தனே. அவளுக்கு மற்ற 2 படியங்களும் தன்னை கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படி பேசக்கள் எடுக்கிறான் எல்லாம் கொசு குசுக்குறாங்க, அவள் நோட் பண்ணல. 4 பேரும் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு அந்திமயங்கிற நேரத்துல இருக்கணும். அதான் இந்த எதிர்காலத்துல அப்படி நிறைய கதைகள் இருக்கு. அதுல முக்கியமான கதை அது. இன்றைய இளந்தலைமுறை எப்படி புதிய சிந்தனைகளுடன் பழைய தலைமுறையை பார்க்குது. பழைய தலைமுறை என்றால் எல்லாரும் கிழவர்கள் அல்ல, இன்னும் நிறைய படித்த வாலிபர்களும் நேற்றைய மனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு பணக்காரர் இருந்தாலும் மற்றவையை விட நான் பெருசு என்று சொல்லிக்க நேற்றைய மனுஷன் தானே இருப்பேன். ஏன்னா நேற்றைய மனுஷனுக்குள்ள நான் பெருசா இருந்தா நல்ல வாழ்க்கை வரும் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. 2011ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணப்பட்ட நாவல் இது. பரிசு பெற்ற நாவல், அண்மை பரிசு பெற்ற நாவல். இதுல பெரும்பாலான நாவல்களும் சிறுகதைகளும் பெரும்பாலான நாவல் 16 அவார்ட் கிடைச்சிருக்குது எனக்கு. பெரும்பாலான புத்தகங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்குது. அடுத்தது 2 ஐயா மிக 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 என்னிடம் வேண்டப்பட்டு எழுதப்பட்ட நாவல். அதாவது 2 மெடிக்கல் புத்தகம். அதாவது எல்லா சிறுகதைகளையும் பற்றி சொல்லி போட்டேன். இன்னொரு சிறுகதை இந்தியாவில் வருது, சித்திரத்தில் பெண் எழுதி என்று. அந்த கதையை பற்றி முதலே சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக நான் சொல்ல போறது இந்த மருத்துவ புத்தகங்களை பற்றி. இந்த மருத்துவ புத்தகங்கள் 2ம் இது தாயின் செய்யும். இது இலங்கை டாக்டர் முருகானந்தன் அவர்கள் சொல்லி என்னை எழுத சொன்ன நாவல். இது நீங்கள் அவர்களுக்குத்தான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் எங்கள் தமிழ் மக்களுக்காக தமிழ் எழுத்தாளர்கள் என்னென்ன செய்வார்கள் என்றதுல மிகவும் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்கள். அவர்கள் என்னிடம் கேட்டது, நீங்கள் எழுத்தாளர் மட்டுமல்ல, மானுட மருத்துவியலாளர், அடுத்தது மருத்துவத்துல உங்க வேலை செய்திருக்கிறீர்கள், பெண்கள் விஷயத்துல வாழ்க்கை முழுக்க உங்களின் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு தாய்மை என்றது மருத்துவ ரீதியாக மட்டுமில்லை, அனுபவ ரீதியாகவும் சொல்ல முடியும். அதுதான் இந்த தாயின் செய்யும். அது இந்தியாவில் ஒரு கதன் பிரசிடம் பண்ணப்பட்டது. இலங்கையில் ஒரு தரம், இந்தியாவில் 2 தரம் செய்திருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய இலங்கை மக்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கிறது துக்கமா இருக்குது. மிக மிக தேவையான புத்தகம். 2 இன்றைக்கு பெண்கள் பெரும்பாலும் அந்த காலத்துல பெண்கள் கற்பம் வந்தால் தாய் உதவியா இருப்பாங்க, மாமி உதவியா இருப்பாங்க. இன்றைக்கு எல்லாம் ஐசோலேட்டட் பண்ணி இருக்கிறோம், வேறு நாடுகள்ல இருக்கிறோம். அப்ப இப்படி ஒரு தமிழ் எழுதப்பட்ட நாவல் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைக்கு ஆங்கிலம் தெரியும். அவை ஆங்கிலத்தில் எத்தனை விஷயங்கள் படிக்கலாம். ஆனா தமிழ்ல படிக்கிறதுக்கு இப்படியான புத்தகங்கள் நிறைய இல்லை. அதான் எழுதுனேன் நான்.
அடுத்தது மற்ற புத்தகம் உங்கள் உடல் உள பாலியல் நலம் பற்றி. அதாவது எங்கள் தமிழர்களுக்குள்ள இருதய வருத்தங்கள், நீரிழிவு நோய்கள் கூட எங்களுக்கு இருக்கு. மற்ற இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஏசியன் கம்யூனிட்டி, ஆசிய நாட்டில இருந்து வந்தவர்களுக்கு தான் கூட டயபிட்டிஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது, டிப்ரெஷன் எல்லாம். அப்ப அது ஏன் வருது, நாங்கள் எப்படி தவிர்த்து கொள்ளலாம்? அதான் நான் சொன்னேன் தானே, எங்களோட வாழ்க்கை முறை, அடுத்தது வாழ்க்கையில் படுற துன்பங்களால் மன அழுத்தங்கள், அதெல்லாம் இன்றைக்கு ஒரு காலத்துல நீங்கள் 80 வயதுக்குள்ளவங்களெல்லாம் நல்ல நிமிர்ந்த நடையோட திரிகிறத பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தால் 50-60 வயதிலேயே பல டிப்ரெஸ்டா இருக்கிறாங்க. ஒன்று வெளிநாட்டுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது அல்லது ஐரோப்பிய மொழிகள் தெரியாது, அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் கூடி இருக்குது. அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் அதோட உறவுகள் இல்லாம அந்த காலத்துல நீங்கள் இளமையா வந்த காலத்துல தனியத்தான் இருந்திருப்பீங்க. அப்ப நாங்கள் வரை அப்படித்தான் இருந்தோம். ஒரு குடும்பம் எங்கே இருக்கு, இன்னொரு குடும்பம் அப்படி இருக்கு. உலகத்துல எந்த கம்யூனிட்டியும் படாத ஒரு துன்பம் இந்த தமிழ் கம்யூனிட்டி பட்டது என்றால் 30-40 நாடுகளுக்கு ஓடி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆக்கள் அடுத்த இலங்கையில் இருந்தவையும் பட்ட துன்பங்கள். அப்ப இன்றைய காலகட்டத்தில் உள்ள வருத்தங்கள், அதுகளுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்கலாம், அதுகளை பற்றித்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இந்தியாவுக்கு 1992ஆம் ஆண்டு முருகன் மகாநாடு, அகில உலக முருக மகாநாடு நடந்தது. அங்கு போயிருந்த போது தர்க்கங்கள், விவாதங்கள் எல்லாம் பெருசா இருந்தது. முருகனுக்கு பெயர்கள் ஸ்கந்தா என்ற பெயர், முருகன் என்ற பெயர். நாங்கள் அவ்வளவு காலம் ஸ்கந்தா முருகான்னு பாடிக்கொண்டிருந்ததை தவிர அதுல காரணங்கள் ஒண்ணு தெரியாது எங்களுக்கு. அங்க போனதான் தெரிந்தது ஸ்கந்தா என்றது பார்ப்பனியர்கள முருகன், முருகன் என்றது தமிழர்கள்ன்ற முருகன். இதெல்லாம் எனக்கு முதல் தெரியாது. அப்ப நான் இது என்ன தமிழ் கடவுள் முருகன் என்றதின் பலன் நம்பிக்கைக்கு இவ்வளவு தூரம் இலங்கை தமிழர் தான் முக்கியமாக இந்திய தமிழரும் இருக்கிறாங்க. அங்கதான் 6 வீடு வீடுகள் 5 வீடு அங்க இருக்குது, எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. அதுதான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட மாதக்கணக்காக ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். இந்தியாவில் மட்டும் 6 கிழமை லீவ் எடுத்து கொண்டு போய் கிராமங்கள், கோயில்கள், 6 வீடுகள் எல்லாம் தெரிஞ்சு ஆய்வு செய்து மிக மிக இறுக்கமாக என்னால முடிந்த அளவுக்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் என்றால் ஆதி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்ன மாதிரி அந்த நம்பிக்கைகள் தெரிவு செய்யப்பட்டன அல்லது வளர்ந்து கொண்டு வருகின்றன. உதாரணம் என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் பிறந்த தமிழர் முதலாவது கட்டுறது முருகன் கோயில். நாங்கள் லண்டன்ல கட்டினது தமிழ் ஹைகேட் முருகன் டெம்பிள் தான் முதல்ல கட்டினாங்க. அந்த அளவுக்கு முருகன் எங்களோட மிக மிக இறுக்கமாக எங்கள் வாழ்க்கையோட, எங்களோட அறிவோட, எங்களோட சிந்தனையோட, எங்களின் செயற்பாடுகளோட, எங்களோட நம்பிக்கையோட சேர்ந்திருக்கிற ஆறுமுகம் எத்தனையோ அந்த 6 அம்சங்களும் எங்களோட இருக்குது. அதுதான் முருக கடவுள். அடுத்தது போன மாதம் வெளிவந்த என்னுடைய 3 கட்டுரை தொகுதிகள் வந்திருக்கின்றன. அதாவது ஒரு கட்டுரை தொகுதி தமிழர்களின் சிறுதெய்வ வழிபாடு, இலங்கையில இந்தியாவில் உள்ள சிறுதெய்வ வழிபாடுகள், அந்த கட்டுரையோட பல கட்டுரைகள். தமிழர்களின் சிறுதெய்வ வழிபாடு என்று மட்டுமல்ல, இதுல பல கட்டுரைகள் இருக்கின்றன. அடுத்த கட்டுரை தொகுதி தமிழ் கடவுள் முருகனின் வழிபாட்டு சடங்குகளில் உளவியல். அதான் சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்கள் பார்ப்பனியருக்கு காவடி எடுக்க மாட்டாங்க, அவையும் ஸ்கந்தா வணங்குவாங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகனா வழங்குறவன் தான் காவடி எடுப்பான். அடுத்து அந்த காவடியிலையும் பால் காவடி, பன்னீர் காவடி, வேல் காவடி எல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் காரணம் என்ன? What are the reason for having so many காவடிஸ்? மற்றது இந்த கந்த சஷ்டி விரதம் என்றா என்ன? இந்த கந்த வழிபாடு, முருக வழிபாடில் இருக்கிறது மற்ற வழிபாடுகள் அவ்வளவுக்கு இருக்குதா, ஆழமாக இருக்குதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த முருக கடவுள் வழிபாட்டுல சடங்குகள்ல உளவியல் எப்படி இருக்குன்னா அந்த புத்தகம் எழுதுனேன் நான். அடுத்தது ஆணோர் இனவாதி என்றது இது ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை இன்றைய இந்தியா பற்றிய ஒரு கண்ணோட்டம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்திலேயே மிக 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 பேசப்படுற ஒரு நாடு இந்தியா. ஏனென்றால் அங்க இருக்கிற சாதி கொடுமை வேற எந்த நாட்டிலையும் இல்லை. இப்ப இங்கிலாந்துல எல்லாம் நிற கொடுமை இருக்குது, வர்க்க கொடுமை இருக்குது. இங்கிலாந்துலயா 5 வர்க்கம் இருக்கு. முதலாவது அரச குடும்பம், பிரபுக்கள் குடும்பம், அதான் முதலாவது வர்க்கம். 2வது வர்க்கம் என்றால் டாக்டர்ஸ், லோயர்ஸ், அவைதான் 2வது வர்க்கம். 3வது வர்க்கம் என்றால் நர்சஸ், டீச்சர்ஸ், அவையெல்லாம் 3வது வர்க்கம். 4வது வர்க்கம் என்றால்
ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் என்ற ட்ரெயின் பண்ணப்பட்டு ஒரு பிளம்பரா இருக்கிறவனோ அல்லது மெக்கானிக்கா இருக்கிறவனோ 4வது வர்க்கம். அந்த ஒன்றுமில்லாம எந்த வேலையும் செய்து பிழைக்கிறவே 5வது வர்க்கம். அதுதான் இங்கிலாந்து. ஆனால் இங்கிலாந்தில் என்ன இருக்குன்றால், நீங்க கடைசி வர்க்கத்திலிருந்து பணக்காரனா வந்தாலும் நீங்கள் 1வது வர்க்கத்தை அடையலாம். பிரபு பட்டம் கிடைக்கிறது ஈஸி. ஏனால் அவன் பெருசா வந்தோடனே நிறைய தான தர்மம் செய்வான். அது மக்கள்கிட்ட பெருமையை உண்டாக்கும், மக்கள்கிட்ட பெருமையை புகழ பரப்பும். பின் அதால அவனுக்கு வர்ற நல்ல பேரால, சமூகம் தெரிஞ்ச பேரால அவன் பிரபுக்கள் சபைக்கு போவான். அல்லது அவன் எழுத்தாளன், ஒரு டீச்சர் மகனா இருக்கலாம், டாக்டர் மகனா இருக்கலாம், அல்லது பிரபு மகனா இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு பிரபு பட்டம் கொடுக்கிறது அவன் இலக்கியவாதி என்றபடியா. அது மாதிரி ஒரு விஞ்ஞானிக்கு கிடைக்கலாம். அப்ப எப்படி இருந்தாலும் உங்கள் திறமையாக மேல் வர்க்கத்துக்கு போகலாம் என்றதை நான் சொல்றேன். இந்தியாவிலேயோ எங்கேயோ நீங்கள் எப்படித்தான் இருந்தாலும் நீ இந்த சாதியில பிறந்த இப்படித்தான் செத்து துளைக்கணும், வாழ்ந்து முடிக்கணும் என்று நீதியை வச்சிருக்கிறாங்க. அது மனித மற்ற விஷயம். இஞ்ச வர்க்கம் இருந்தாலும் மனிதம் இருக்கு. எங்க அரச குடும்பத்துல, பிரித்தானிய அரச குடும்பத்துல இந்த மகாராஜா போற வில்லியம் கல்யாணம் முடிச்சது அரச குடும்பம் அல்ல, ஒரு வியாபாரி என்ற மகள். அவர் தம்பி கல்யாணம் முடிச்சது ஒரு அடிமை என்ற வழியிலிருந்து வந்தவ. அது தாய் கருப்பி, தகப்பன் ஒரு ஜெர்மன் பாரம்பரியத்தை சேர்ந்த அமெரிக்கன். ஸோ அப்ப அவை யாரா இருப்பாங்க இல்லை, இந்தியாவில் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு சாதியன்னா அதெல்லாம் செய்யணும். அப்ப இந்த மேற்கு நாடுகள்ல, யூரோப், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நாடுகள் மட்டும் இல்லை, ஈவன் ஐரோப்பாவில் கிளான் சிஸ்டம் இருக்குது, குழுக்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க கல்யாணம் செய்வாங்க. எங்களை மாதிரி இப்படி ஒதுக்கி வைக்கிற, இந்தியா மாதிரி ஒதுக்கி வைக்கிற இல்லை. ஸோ அதுதான் ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமா இருக்குது. அடுத்தது மற்ற புத்தகம் 10 முனைவர்கள் எந்தெந்த பற்றி எழுதின புத்தகம், அதை தேர்றன்னு கிடைக்குதில்லை. அது இலங்கை தமிழருக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்து 10 முனைவர்கள் சேர்ந்து 10 புத்தகம், பன்னாட்டு தமிழ். ஒரே ஒரு புத்தகம் தான் என்கிட்ட இருந்தது, யார் கொண்டு போனாங்களோ தெரியாது. இதுதான் என்னுடைய இலக்கியத்துல புத்தகங்களா இருப்பது. ஆனா புத்தகம் இல்லாம எத்தனையோ கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் அங்கே என்னன்னு தெரியாது. இரண்டால் அந்த காலத்துல நாங்கள் சேர்த்து வைக்கல. அடுத்தது ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீடம் மறைக்க அதெல்லாம் போயிடும். இலங்கையில் எழுதின கட்டுரைகளோ சில சிறுகதைகளோ எனக்கு கையில கிடைக்கல. அப்ப இருக்கிறதுல ஆங்கிலம், சிங்களம், தமிழ் என்று 25 புத்தகங்கள் கையில் இருக்கின்றன. 26வது புத்தகம் வரப்போகிறது. நான் எனது 9வது சிறுகதை தொகுதியை எழுதி கொண்டிருக்கிறேன். அதாவது இன்னும் விடாமல் எழுதி கொண்டிருக்கும் ஒரு இலங்கை தமிழ் முதிய பெண்மணி நான் என்பது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. இவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஆழமான படைப்புகளை படைத்த ஒரு புதுமை அடைந்திருந்தாலும் இன்னும் ஆற்றலோடு எழுத வேண்டும் என்று எழுதி கொண்டிருப்பவராக இருக்கின்றீர்கள். பல ஊடக பரப்பிலே நீங்கள் சென்று பேசுபவராக இருக்கின்றீர்கள். பல விடயங்களை பொதுவெளியில் எதை பற்றி எடுத்தாலும் அதற்கான பேச்சு திறமை உள்ளவராக இருக்கின்றீர்கள். மிக மகிழ்வாக இருக்கின்றது. உங்களுடைய ஆளுமையோடு சேர்ந்த இந்த செயற்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது. இதழ் உங்களுக்கு உண்மையில் மன நிறைவை தரும் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களை போல எழுதுன்னு சொல்லட்டா நாங்க எழுத மாட்டோம். நாங்கள் ஒரு கவிதை எழுதி போட்டு கட்டில்களை வச்சு போட்டு நிறுத்த விழுவோம். கணக்கு பிள்ளைகள் அப்படித்தானே செய்யறது இளமையில. அப்படி இல்லையே ஐயா. இன்றைக்கு அமெரிக்காவில இருந்து ரிக்வஸ்ட், அமெரிக்காவில் இருக்கிறது சிறுகதை.com ஒன்று இருக்கு ஐயா. நான் ஒரு 1 இயருக்கு எழுதாம விட்டேன். நான் அவருக்கு மேடம் ப்ளீஸ் ரைட் அ ஷார்ட் ஸ்டோரி என்று எழுதினார். அப்படின்னா நான் எழுதினேன். அது வித்தின் a few weeks ஐயா ஆயிரக்கணக்கான வாய்ச்சாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம். காணாமல் போன ஒரு இலங்கை பையன், அதை பற்றி துக்கப்படுற தாய் ஐயா, வித்தின் 3 weeks 13,000 people வாய்ச்சிருக்கிறாங்க ஐயா. அப்ப இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்புறமா இலங்கையில இருந்து ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. எங்களின் பத்திரிகை ஒவ்வொரு வருஷம் ஸ்பெஷல் மலர் விடுறவங்க. போன வருஷம் கண்ணனும் கடவுளும் என்ற கதை அனுப்பினான். இன்றைக்குதான் அந்த கதை எழுதி முடிச்சேன் நான் அவருக்கு. அப்ப நான் எழுதாம இருந்தாலும் யாரோ ஒரு கட்டுரை கேட்பாங்க, யாரோ ஒரு கதை கேட்பாங்க, யாரோ ஒரு ஆள் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யுங்க அம்மான்னு சொல்லுவாங்க. அல்லது இந்தியா, இலங்கை, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அப்படி இருக்கிற தமிழர்கள் ஜூம் மீட்டிங்குக்கு வந்து
பார்ட்டிசிபேட் பண்ணுங்கம்மான்னு சொல்ற மட்டும் இல்லை, அக்கா இந்த நாவலை வாய்ச்சி போட்டு ஒரு விமர்சனம் செய்யுங்க. அப்ப நீங்கள் எழுதுற மட்டும் இல்லை, வாசிக்கவும் வேணும். அப்ப இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய தமிழ் வாசகர்கள், தமிழ் நண்பர்கள் சொல்ல. நீங்கள் எல்லாம் என்னவெல்லாம் செய்திருக்கலாம், தமிழ் பாடுறீங்கள் என்றெல்லாம் இசையோட சம்பந்தப்பட்டவர் என்றால் உங்களை பற்றி சொல்லப்பட்டது. எனக்கு எங்களோட தலைமுறை பொருள் யாரும் செய்ய முடியுமோ தெரியாதுப்பா. நீங்கள் என்ன பார்த்தா தெரியும். பிகாஸ் என்ன கேட்கிறவே என்னென்று இப்படி செய்ய முடியும் வெள்ளக்காரரை கேட்கிற கிறிஸ்மஸ் பார்ட்டி என்று நான் நிறைய ஆர்கனைசேஷன்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் அவையெல்லாம் கெட் டுகெதர் மீட்டிங் ஈட்டிங் என்று வைக்கிறவை, சேர்றது சாப்பிட்றது. அவை கேட்கறது கேள்வி அடிக்கடி கேட்கறது. ஹவு கேன் யூ பி சோ ஸ்ட்ராங், ஹவு கேன் யூ பி சோ பிளசன்ட், ஹவு கேன் யூ பி சோ ஆக்டிவ், ஹவு கேன் யூ கண்டினியூ டு ரைட் என்று கேட்பிட்டேன். நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் மறுமொழி, எனக்கு ஆக்களை பற்றி எரிச்சல் படவோ கோவப்படவோ எனக்கு நேரம் இல்லை. அடுத்தது அவைய கோவப்படுறதால எனக்கு என்ன பிரயோசனம், எனக்கு எரிச்சல் என்ன சொல்லிப்பட்டு போகட்டும், அதை பற்றி நான் விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கேன். எனக்கு என்ன தேவையில்லாத விஷயம் என்னென்னால் அது மனித இயற்கை. ஒரு ஆள் சீரியஸா சொல்றேன். ஐ ஹாவ் குட் டைம் டு கெட் ஆங்கிரி. பட்டன்று ரெண்டு விஷயம் சொல்லிவிடுறேன், பேசா விடுங்களேன்னு அதை இதோட சொல்லுவேன். மற்றபடி அதை தூக்கி பிடிச்ச கொண்டு திரிக்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. அப்படி இருந்த இவ்வளவு புத்தகம் எழுதியிருப்பேன். நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு பின்னால 11 எழுத்துக்கள் இருக்கின்றன, அதாவது வேறு வித்தியாசமான பட்டங்கள் படிப்புகள் என்று இருக்கின்றன. இலங்கையில 4.5 வருடமும் இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 7 வருஷமும் படிச்சிருக்கிறேன் ஐயா. நல்லது, நாங்கள் நிறைவாக்குவோம் என்று இருந்தாலும் உங்களுடைய வரலாற்று பதிவுகள் இன்னும் தொடர வேண்டியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த தொடர்புடனே இருக்கின்றோம். உண்மையிலேயே ராஜேஸ்வரி அவர்களை நாங்கள் 10வது பகுதி நிறைவாக்குவோம் என்றிருந்தோம். ஆனாலும் அவருடைய தகவல்கள் இன்னும் இருக்கின்றது. அதனால் 11வது பாகத்தோடு இருக்கின்றோம். இந்த 10வது பாகத்தில் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோமா. நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தமைக்கும் உங்களுடைய வரலாற்றை நாங்கள் பதிவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்ததற்கு மெசேஜ் தொலைக்காட்சிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த தொடரோடு இணைந்து கொள்வோம். ஐயா, மிக மிக நன்றி உங்களுக்கு. இதென்றால் இளம் தலைமுறைக்கு இது ஒரு உந்துதலை தரும்னு நினைக்கிறேன். நாங்களேயும் செய்யக்கூடாது. அவே தமிழ்ல செய்ய முடியாம இருக்கலாம், ஜெர்மனியில செய்யலாம், பிரெஞ்சுல செய்யலாம், இங்கிலீஷ்ல செய்யலாம். ஸோ என்னென்றால் எங்களுடைய மேற்படிப்பு படிக்கணுமே தவிர அதோட சேர்ந்து இன்னும் செய்யலாம். இதுவரை நீங்கள் பார்த்தது கலைஞர்கள் சங்கமம் மிக ஆழமை மிக்க பல்துறை சார் நிபுணராக இருக்கின்றார். பல்துறை விடயங்கள் இந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் திரைப்படமாக இருந்தால் என்ன, மருத்துவத்துறையாக இருந்தால் என்ன, எழுத்துத்துறையாக இருந்தால் என்ன, பேச்சுத்துறையாக இருந்தால் என்ன, அல்லது ஒரு ஆய்வுத்துறையாக இருந்தால் எல்லாத்திலும் விழுந்து நிற்கின்ற ஒரு சிறந்த ஆளுமிக்க ராஜேஸ்வரி அம்மாவை அவர்களை 10வது பதிவிலே இணைத்திருந்தோம். 11வது பகுதியில் இணைத்துக் கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டுள்ளோம். நன்றி. அடுத்த கலைஞர் சங்கமத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.